அனைவருக்கும் காலை வணக்கங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:07 ஆயிடுச்சு. ரேப்பிடோ தான் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. அதான் பிக்கப் பண்ண வந்துட்டோம். நான் பேமெண்ட் அவங்களா? ஓகேண்ணா. அவ்வளோ பேங்க ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு பக்கத்தில் எடுத்துகிட்டு ட்ராப் வந்து படப்பே இல்லை. கிலோமீட்டர் வந்து 29 கிலோமீட்டர் காட்டுச்சு. அமௌண்ட் வந்துட்டு 321 ரூபாய் கிடச்சா, அதனால் எடுத்துட்டேன். நான் 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். 11:07 தான் ஆகுது. 7 நிமிஷத்துல ஆர்டர் போட்டாங்க. சரி, அதனால எடுத்துட்டேன். அப்புறம் இது எல்லாரும் கமரில் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டுது, கிளியராக இல்லை சொல்லிட்டு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. என்னன்னா, நேற்று ஈவினிங் ஒரு 5 மணிக்கு போனேன். எலிஸ் ரோடு, மவுண்ட் ரோடு எல்லாத்துலேயும் ஃபுல் ஏ டு செட் எல்லா கடையிலையும் ஏறி இறங்கிட்டேன். எந்த கடையிலையும் வந்துட்டு இதுக்கு மைக்கு செட் ஆகலை. ஏன்னா இது லோ பட்ஜெட்டில் தான் நான் கேமரா வாங்கினேன். ஸோ அந்த கேமரா வந்துட்டு எல்லா மைக்கும் செட் ஆக மாட்டுது. அந்த கம்பெனி பிராண்டு மட்டும்தான் செட் ஆகுது. அது போட்டாலும் ஒரு மாதிரி எக்கோ கேட்குது. அந்த வின்னர்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தி வருது. அதனால் எதுவும் பண்ண முடியல. ஒரு கடையில் மட்டும் ஒரு 1 வீக் டைம் கொடுப்பா, ஆர்டர் போட்டு தான் வர வைக்கணும். அப்படி முடியல அப்படின்னா நீ கேமரா தான் மாற்றணுன்னாங்க. ஸோ பார்த்துட்ருக்கேன். 1 வீக் பார்ப்போம். அப்படின்னா வேறு கேமரா தான் சேஞ்ச் பண்ணணும். ஏங்க, அந்த ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அது வரதுக்கு எவ்வளோ பிரச்சனைங்க. அவர் தெளிவாக சொல்லிருக்காரு, இதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு எவ்வளோ தெளிவாக பேசிட்டு போயிருக்காரு. அந்த படத்தை வெளியிடுறதுக்கு அவங்க படுற பாடம் இருக்கு. ஐயோ, ரொம்ப பாவங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எதுக்கு எடுத்தாலும் அவருக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ரொம்ப ரொம்ப பாவங்க. யாரு நதம் பண்ணாங்கன்னு தெரியல. அவருக்கு யாருக்கு என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாவங்க அவரு. படத்தை வெளியே விடுவாங்களா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேதுங்க. போத்தூரில் ஒரு ஆர்டர் போடுறாங்க, எடுத்துடலாமா? பல்லாவரம் போகிற வழி தான், கொடுத்துட்டே போயிடலான்னு நினைக்கிறேன். எடுத்துருவோமா? சரி, இருங்க எடுப்போம். போகிற வழி தானே, அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம். நான் இருக்கலாம் ஓரம் போயிடணும். நீ அதுக்கப்புறம் போனா 70-80 கூட போனா. வந்துரு 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 வந்துரு. வந்துருச்சு. போகிறேன் சார். இருங்க சார். ஏன் சார் மணிக்க கூட விட மாட்டேறீங்க? என்ன சார், போங்க சார். நீங்கள் பார்த்து ஓரமாக நடந்து போங்க சார். அவ்வளோதாங்க. 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. கார்டு எடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு பல்லாவரத்தில் ட்ராப்பு. இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. 2வது ஆர்டர் தான் பிக்கப் பண்ணியாச்சுங்க. இதுதான் ஏதோ துணி தான் கொடுத்துருக்காங்க. என்ன துணின்னு தெரியல. ஏதோ பெட்ஷீட் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. வாங்கிட்டேன். இவன் ஏன்டா இந்த வாய்ஸில் போடுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நேற்று கேமரா மைக் வாங்க போனோன்னு சொன்னல, அங்கே போயிட்டு ஏன்னா செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி அதை செக் பண்ணி பார்த்தோம். அதனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது அந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணாமலே விட்டுட்டேன். அதனால் வாய்ஸ் எதுவும் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இது தனியாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் இப்படி போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். சரி, வாங்க கிளம்புவோம். ஸ்ட்ரெயிட்டாக போய் பல்லவரத்தில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து படப்பிக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்டாப்பாக போயிடலாம். டேய், யாரும் வந்தீங்களா? எதுக்குள்ள ஆலோஸ் போட போறீங்க? பொறுமையாக போடா. ஒய், இங்கே போடுறா. 2 பேர் ஜோடியாக போகிறாங்க. என்னடா இந்த மாதிரி தான் கண் முன்னாடி வந்து வெறுப்பேற்றுறீங்க. நான்லாம் இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு தாண்டா ஒதுங்கி இருக்கிறேன். ஆல்ரெடி நூலாகி போயிட்டேன். திரும்ப என் கண் முன்னாடி வந்து இந்த மாதிரி காட்டுறீங்களே, எனக்கு அப்போ தோணும்ல. டேய், நான் சோக்கா ஓட்டுறப்பில்லையா வண்டி? ஐயோ,
நம்ம வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒன்று நடக்காதா? ஆண்டவா, பின்னாடி பொண்ணு உக்காந்துருது அதனாலயா? ஆனா வளைச்சு கிழிச்சு ஓட்டுறாருப்பா. நீங்களா? இந்தாங்க. தேங்க்யூ. பேமெண்ட் அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஆ ஆ ஓகே. தேங்க்யூ மேடம். அவ்வளோதாங்க. 2வது ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் கொடுக்க போகிறான். 2வது ஆர்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹141 கொடுத்துருக்காங்க. வாங்க, போகிற வழியில் எதனா ஆர்டர் கிடைச்சாலும் எடுத்துகிட்டே போகலாம். இன்னும் 18 கிலோமீட்டருக்கானது. வாங்க போகலாம். மாப்பிள்ள ஓரமாக போ, இல்லைன்னா வண்டி மேலே விட்டுருவேன். அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. அம்மா, இங்கே சங்கர்ன்றது யாருமா? பார்சல் கொடுக்க சொன்னாங்க. பார்சல் நீங்கள் தானா? இந்தாங்க. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சுங்க. எவன் இங்கே பின்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னு. கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டு 10 கோடி 15 கோடின்னு விற்றுருவாங்க. நம்ம எங்க தெருக்கோடியில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பேமெண்ட் போட்டாரு. அவரு பார்த்தீங்கன்னா ₹321. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. இங்கேருந்து இப்போ எதனா ஒரு ஆர்டர் போடுவாங்களா இல்லையான்னு தெரியல. கிளைமேட் நல்லா இருக்குங்க. தூரம் வரையா போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்கு. இங்கேருந்து ஒரு ஆர்டர் போடுங்கடா. அவ்வளோதாங்க. 3வது ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா படப்பேர் எடுத்துக்கிட்டு பெரும்பாக்கம் மேலே வரப்பட்டு இருக்குல்ல, பெரும்பாக்கம் இதில் தான் போட்டிருக்காங்க. 253 எவ்வளோ கடிச்சு எடுத்துட்டேன். போட்டோவில் தான் போட்டாங்க. வீடியோ யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கும். ஃபேமிஸு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபேமிஸு வந்தாச்சு. 3வது ஆர்டர் நான் ஒரு தான் நினைக்கிறேன். ஆனால் லொக்கேஷன் எனக்கு உள்ளே காட்டுச்சுண்ணா, தெரியலையே. இதுவா? ஓகேண்ணா. 3வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. 20 கிலோமீட்டர் காட்டுது. ஒரு வரையில் ராபிடோன்னு ஒரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் போட மாட்டாங்களே, அதுதான் பிரச்சனை. 220. அனுப்பலமா? கொடுத்துருக்காங்க. First floor. For the booth. Thank you. இதுக்கு 3வது ஆர்டர் கொடுத்தாச்சு. 251 ரூபா. நாலாவது ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேங்க. 4வது ஆர்டர் தாங்க போட்டாங்க. பார்த்தீங்கன்னா மாடு பக்கத்தில் எடுத்துக்கிட்டு 53 ஓட்டிங் போட்டுருந்துச்சு, எடுத்துட்டேன். என்னங்க ராபிடோல ஆர்டர் அடிக்கணும் எடுத்து ராபிடோல ஆர்டர் வருதுங்க. நம்ம எடுத்துலாம் திரும்பி கேன்சல் பண்ணிடுறாங்க. என்னன்னு தெரியல. அது மெட்ரோ போறதுனால எங்க பார்த்தாலும் வழியே இல்லை. எப்படி விட்டானே மேடம்? 53 ஓட்டி.
ஓடிபி சொல்றீங்க, உங்களுக்கு வந்துருக்கு பாருங்க. மெசேஜ்ல பாருங்க. தேங்க்யூ மேடம். அவ்வளோதாங்க, நாலாவது ஆட்டத்துக்கு சொல்லியாச்சு. பாக்ஸ் தான் 37 கிலோமீட்டர். எங்க போறேன்? இங்கே நான் பஸ் ஸ்டாண்ட் இங்கே தானே இந்த விட்டா எங்க இல்லையா? இதே இல்லையா? இல்லை போடுமா? சரி, தேங்க்யூ. ஓகே. இந்த நாலாவது ஆர்டருக்குள்ள அது வந்துட்டு போட்டிருந்த பாருங்க. போருக்கு வந்துட்டு அவர் ஃபோன் பண்ணி போரூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு, அங்க 2 பாசிபிள் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறீங்களான்னாங்க. சரி, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பரவாயில்ல சொல்லல, அவரு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, வாங்கிட்டு வரேன் நானும் சொல்லிட்டேன். அப்போ வண்டி ஊட்டம் எடுத்து திரும்ப போறேன். இதுமா என்னடா அது? இதுவா? திருப்பி எல்லாம் வைக்காதீங்க, இப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே வண்டி ஸ்பீட் பிரேக்கர் ஏறணும். அது மாதிரி ஒண்ணு. ஓகே, சரி, ஓகே. என்ன இதுவரை கொடுத்துருக்காங்க? ஐயோ, தேங்க்யூ. இல்லடா, இது எடுத்துட்டு வரேன்னு சொல்லுங்க. அது அது குத்தமா? மோதிரி பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பணப்பட்டு மாதிரி இருக்குது. பணம் எதனா இருக்குதா? இல்ல, கட்டியாச்சு. ரொம்ப சாவடிக்கணும். ஏற்று மேலே ஆர்டர் போடாதீங்க. மேலே போடுங்க. தேங்க்ஸ். கோப்ரோவானா? ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்களா ரீல்ஸா? என்ன சேனல்? நேம் ஆஃப் திங்கிங். நேம் ஆஃப் திங்கிங். நேம் ஆஃப் திங்கிங். விஜய் சேதுபதி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் போடுவேன், யூடியூப்ல ஃபுல் வீடியோ போடுவேன். போட்டுருங்க. நான் போட்டேன். ஓகே. தேங்க்யூ. அதனால 4வது கொடுத்தாச்சு. 362 ரூபாய் போட்டிருக்குது. 400 ரூபாய் கொடுத்தாங்க.
ஏன்னா இன்னும் ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்துடல அதனால. அடுத்த ஆர்டர் போடுவாங்களா? அஞ்சாவது ஆர்டருக்கு 2 நேரம் வெயிட் பண்ணேன். ஆர்டர் எதுவும் வரல. பேசஞ்சர் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பேசஞ்சர் எடுத்துலாம் சொல்லிட்டு வடபழனிக்கு ஒரு ஆர்டர் எடுத்துருக்கேன். வடபழனி கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு. நீங்களா ஹெல்மெட் இல்லை? ஓகேவா? ஹெல்மெட் இல்லை. ஹெல்மெட் இல்லை. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. 106 ரூபா. 130 ரூபா எடுத்துட்டாரு. ஆர்டர் போடுறானே பாருங்க. மழை வர வருது. நின்றுக்கலாம். உங்க நேரம் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மழை வருது. நேர் பண்ண வருது. ஆட்டம் விடுறானுங்களா வரும். ஏய் விடுங்கடா. பார்த்தாச்சு. இந்த பேரும் சலன் பார்க்குறோமா? ஹோட்டல்ல 346 ரூபாய். 346 ப்ளஸ் ராப்பிடோல 767 ரூபாய். 767 ப்ளஸ் அந்த 4 தான் எடுத்துகிட்டு போன ஆட்டுக்கு வந்து ஒரு 40 ரூபாய் சேர்த்து கொடுத்தாங்க. இல்லாத எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு எனக்கு ஒரு 40 ரூபாய் வந்துச்சு. 1193 ரூபாய் மைனஸ் 220 ரூபாய் பெட்ரோல் போட்டேன். 973 ரூபாய் எனக்கு ஏறும். மழை பொருள் போட்டு கேமரா எடுத்து என்ன பாருங்க. சரிங்க பாய்.